கும்பகோணம் லைன் கேவிஆர் வெங்கட்ராமன். இங்கே ஆரியவீச சமாஜத்தில் நான் கௌரவ தலைவராக இருக்கேன். கும்பகோணம் காசிக்கடை தர்மவர்த்த சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன். லயன்ஸ் கிளப்பில் முன்னாள் தலைவர், கும்பகோணம் லைன்ஸ் கோஸ்ட் சங்கத்தில் முன்னாள் தலைவராக இருக்கேன். பல அமைப்புகளில் இருக்கேன். இப்போ என்னால் வெளியே நடமாட்டம் அவ்வளோ இல்லாதால அப்படி ஒவ்வொன்றா அப்படியே குறைச்சிக்கிட்டு வர்றோம். நான் ஒரு வியாபாரம், நான் நகை வணிகம் செஞ்சிகிட்ருக்கேன். அது தொழில் எங்களுக்கு பரம்பரை தொழில். 125 வருஷம் ஆகுது எங்கள் கடை. பரம்பரையாக இப்போ என் பையன் 5ஆவதாக பார்த்துக்கிறான். தொழில் செய்யும் தொழிலே தெய்வம், அது திறமை தான் நமக்கு செல்வங்கிறது நாங்கள் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். பொதுவாக நாம் எந்த காரியம் செய்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் செய்வோம். பிள்ளையார் சொல்லிக்கிறது விநாயகர் தான். விநாயகரை தொலைக்க கூட்டுருவோம். நம்ம பழக்கம் எல்லாமே புது கணக்கு போட்டாலும் சரி, ஒரு பத்திரிகை எழுதினாலும் சரி, ஒரு நல்ல காரியம் செய்தாலும் சரி, பிள்ளையார் சொல்லி போட்டு தான் அதை செய்கிற வழக்கம். எல்லாருமே நம்ம அதை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். பிள்ளையார், விநாயகர் எல்லாமே ஒன்று தான். யானை முகத்தான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். இந்த கும்பகோணம் பொதுவாக தமிழில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் இல்லா தெருவே கிடையாது. ஏதோ ஒரு கோயில் இருக்கும். விநாயகர் கோயில் இருக்கும், அல்லது அம்பாள் கோயில் இருக்கும், எந்த கோயிலோ இருக்கும். இங்கே சைவ வைணவ ஸ்தலம் பெயர் பெற்றது எல்லாமே இதாக இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி ஒரு மகாமகம், இது பிரசித்தி பெற்ற ஊர். அதே போல் இந்த விநாயகருங்கிறது எவ்வளவோ இல்லைங்க. எங்கள் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, வந்தே சொல்மிக்க மந்திரம் இல்லையம்பாங்க. இந்த விநாயகர் உலகத்தை சுற்றி வர சொல்கிறதுக்கு அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவங்க அப்பா பரமசிவன் பார்வதி சுற்றி வந்து இது வாங்கினார். அவருடைய தம்பி முருகன் மயில் மேலே ஏறி சுற்றி வந்தார். இவங்க முன்னாடியே முந்திக்கிட்டார். இதெல்லாம் நமக்கு நம்ம அப்பா அம்மா பற்றி எடுத்து சொல்கிறது எப்படி அப்படிங்கிறது பிள்ளையாரே சொல்லி கொடுக்குறார். தாய் தந்தைக்கு ஒரு இது கிடையாதுங்கிறது அர்த்தத்தில் அதை கொண்டு அந்த இதை புராணம் சொல்லுது, கடமை காட்டுது. நம்ம ஏதாவது விநாயகரை நம்பி எதுவுமே இது செய்யலாம். ஒவ்வொரு வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் இது செய்கிறோம். இப்போ எங்கள் வீட்டில் மண் விநாயகர், கை பிள்ளையாரும் இதில் அச்சு பிள்ளையாரும் வச்சு பூஜையில் வைப்போம். அதை பழசை கை பிள்ளையாரையும் கொண்டு போய் ஆற்றுல இறக்கிட்டு அதுக்கான ஒரு காயினெல்லாம் வச்சு செஞ்சுற பழக்கம் உண்டு. இதே போல் தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி உண்டு, கண்டிப்பாக கொண்டாடுவாங்க, இதாகும். அதே போல் இப்போ அம்மாசத்திரம் இந்த கிராமத்தில் இருக்கிறது மேற்கு பார்த்த விநாயகர், வரசித்தி விநாயகர். வரசித்தி விநாயகர்னு வார்த்தையிலே சித்தி உண்டுங்கிறது காட்டிடுது. இது 45 நாளுக்குள்ளே இவங்க இறங்கி கிராமவாசிகள் ஊரு கூடி தேர்வும்பாங்கல்ல, அதே போல் அந்த கிராமவாசிகள் எல்லாம் கூடி அந்த 45 நாளில் கும்பாபிஷேகம் பிடிச்சிட்டாங்க. ஒரு கும்பாபிஷேகம் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய பணி. ஒரு கும்பாபிஷேகத்தை ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்க 100 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சமம். இன்றைக்கி பொண்ணுங்களுக்கு கல்யாணங்கிறது எல்லாம் வேறு, 100 கல்யாணம் பண்ணுறதுக்கு சமம். அதை போல் கும்பாபிஷேகம் கிராமவாசிகள் கொடுத்து வச்சவங்க. அவங்க ஒன்றும் இல்லாமல் முன்னாட்டாலும் செய்யாமல் டக்குன்னு எல்லோரும் சேர்ந்து ஊர் கூடி தேர்தல் செஞ்சுட்டாங்க. அவளை கும்பாபிஷேகங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு பெரிய சமாச்சாரம் இது. அவங்களுக்கெல்லாம் நல்லா அந்த ஆண்டவன், அந்த முருகன் நல்லா அருள் பாலிப்பார். அதே போல் நம்பினோரே கெடுவதில்லை. நம்ம எது செஞ்சாலும் அவன்கிட்ட ஒப்படைச்சி செஞ்சால் அவன் பார்த்துக்க போகிறான். நமக்கு அதுதான் நம்ம ஒன்று நம்பிக்கை வைக்கணும். நம்பினோர் கெடுவதில்லைங்க. நம்ம நம்பிக்கைனா தான் எதுவும். நம்ம நம்பாமல் சந்தேகப்பட்டால் அது வேறு. அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா ஒன்றுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது வேலை நடக்கும், அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறதாக செஞ்சுட்டு வரணும். இன்றைக்கும் நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயும் சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, விநாயகர் உண்டு, பிள்ளையார் உண்டு. பிள்ளையார் சொல்லி போடாமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி தான் நம்ம சனாதன தர்மம், இந்து தர்மத்தில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எல்லா இதுங்கிறது. இது நிறைய இப்போ விநாயகரை பற்றி நிறைய சொல்லலாம். இப்போ நானே எங்கேயாவது போனால் விநாயகர் கோயிலுக்கு போய் முன்னாடி கும்பிட்டு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு தான் அவன்கிட்ட நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறது உண்டு. அதை போல் போயிட்டு அவன் பார்த்துக்க போகிறான். ஒன்றுமே இது கிடையாது. கும்பிட்டு நம்ம போயிட்டோன்னா அவன் செஞ்சுப்பான். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, முழுசு ஆரம்பிக்கிறது அவரை வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். மிச்சம் எந்த கடவுளாலும் சரி பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கீழே எழுத போகிறோம். வரிசையாக நம்ம அடுத்த மேட்டர்லாம் எழுத போகிறோம். அந்த வழக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஆக விநாயகர், வரசித்தி விநாயகர் இப்போ நம்ம ஒரு 45 நாளுக்குள்ளே ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அந்த கிராம மக்கள் அவருடைய ஊக்கம், உற்சாகம், அவங்க ஒத்துழைப்பு எல்லாமே நம்ம பாராட்டுக்குரியது. அவங்க அவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா அவ்வளோ தூரம் பாராட்டுக்குரியது. நாங்களும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இப்போ கும்பாபிஷேகம் நடத்தணும்னு போயிட்டுருக்கோம். 6 மாதம் தேதி வச்சிடும். வாழாலயம் விட்டு 6 மாதம் தேதி வச்சிடும். என்னென்ன செய்யணும் மீட்டிங்கில் போட்டு கேட்டுக்கிட்டு வர்றோம். இப்போ பேசிட்டு வர்றோம். இப்போ இதை போல் இதுக்கு பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கும்பாபிஷேகத்தை பற்றி பேச போனால் ஒரு கும்பாபிஷேகம் இதே மேட்ரு பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை போல் நிறைய சொல்லலாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விநாயகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றுமே இதுங்கிற
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கலந்துனக்க நான் தருவேன் கோலஞ்சே துங்க கரிமுகத்து தூமணியே நீ இந்தனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி பாட்டே உண்டு. விநாயகரை பற்றி எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கலாங்க. அது சொல்ல சொல்ல பேச 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 கிடச்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் நம்ம இதில் எதார சமாச்சாரம். உங்களுக்கு வந்து நம்ம இன்னொரு கெடுவதில்லைங்கிறதாக நாம் அதை போல் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதுமானது. என்றைக்கும் நமக்கு கை கொடுப்பார், ஆண்டவன் கை கொடுப்பாருங்கிற ஒரு இதில் நம்பிக்கையில் நம்ம செஞ்சுட்டு போகணும். அதான் விநாயகர் இதுங்கிறது இன்றைக்கி சொல்லிக்கிட்டே எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம். இது போதும்னு நினைக்கிறோம். இது பக்கம் இருக்கார், மேற்க பார்த்துட்ருக்காரு. ரொம்ப இது பல சாமிகள் வந்து கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் இருந்துக்கிட்டு கிழக்க பார்க்குற சாமியாக இருக்கும். இவர் வந்து கிழக்கு பக்கம் இருந்துட்டு மேற்கு பார்க்குற விநாயகராக இருக்கார். ரொம்ப சுபிட்சமான இது நல்ல சமாச்சாரம்னு இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.